ஜிஆர்டிவியின் கோலிவுட் ஸ்டுடியோக்கு உங்களை வரவேற்பது நிவேதா. நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல வாரம் தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் மற்றும் நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வைத்தியநாதன் பிலிம்ஸ் கார்டன் சார்பில் வி பழனிநாதன் தயாரிக்கும் திரைப்படம் தான் ப்ரொடக்ஷன் நம்பர் 3. பெயரிடப்படாத இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறாரு கமர்ஷியல் டைரக்டர் ஏ வெங்கடேஷ். இந்த படத்துடைய கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு விமல் மற்றும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல தம்பிராமையா நடிச்சிருக்காரு. படத்துக்கு மக்கள் தொடர்பு புவர். இந்த படத்துடைய படப்பூஜையில படத்துடைய டீம் படத்தை பத்தி நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஏ வெங்கடேசன் வந்து இயக்குறாங்க. இந்த நிறுவனத்தில் 3வது படத்தில் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறோன்னா ஒரு ஹாரர் பேஸ்டு கதை தான். இப்போ நிறைய படம் வந்திருக்குது பேய்கதையில் தமிழ் சினிமாவில். அதில் வந்து ஒரு வித்தியாசமாக எப்படி ஒரு பேய்கதை பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ண கதை தான் இந்த கதை. இது வந்து அவருக்கு வந்து கேட்டவுடனே அவர் விமல் சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சார் இந்த லைனை அப்படின்னாரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து தம்பிராமையா சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதற்காக தம்பிராம சாரை வந்து மீட் பண்ணி அவர் கதை சொல்கிறப்போ அவர் அப்படி விழுந்து சிரித்து அவரே நிறைய விஷயங்கள்லாம் அந்த கதையில் ஆட் பண்ணார். இந்த கதை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான கதையாக வந்து மக்களுக்கு அமையணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு ஹியூமரை வந்து எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்றத நான்லாம் இவர்கிட்ட தான் நிறைய கற்றுருக்குறேன். ஒரு சுந்தர்சி பார்த்துருக்கோம், ஒரு ஹியூமரை எப்படி ஷூட் பண்ணுறதுன்றது. அதே சமதளத்தில் இவரோட வச்சுக்கணும். முரட்டு உழைப்பாளி, ஜங்கிலி பூங்கிலி கதவை தோறன்னு ஒரு படம், அது ஹிட்டு படம் நிச்சயமாக. அதில் ஒரு பேய் கதையெல்லாம் நான் நடிச்சிருக்கேன். அதில் பேய்க்கு எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறது, எப்படி தான் பயப்படுறது. அதனால் இந்த இதில் அப்படி இல்லை, வேறு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் அதுக்கு உள்ளுக்குள்ளே இறங்கி களமாடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல பார்க்க இருக்கிறது 3:33 படத்துடைய பிரஸ் மீட். பேம்பு ப்ரொடக்ஷன் சார்பில் டி ஜீவிதா கிஷோர் தயாரிச்சிருக்கும் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு சந்துரு. முதல் முறையாக இளம் நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் இந்த படத்துல கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. மேலும் இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக ஸ்ருதி செல்வம் நடிச்சிருக்கிறாங்க. ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் இசையமைச்சிருக்கும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்காரு சதீஷ் மனோகர். மேலும் மக்கள் தொடர்பு சதீஷ். முழுக்க ஹாரர் த்ரில்லர் ஜேர்னல் உருவாகி இருக்கும் இந்த படத்துல பாடல்களே கிடையாது. மேலும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா படத்துடைய டீம் பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து செம ஸ்கோப் கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து இது ஹாரர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்ஆர் தான் படத்தில். சாங்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போனோம். அதுவும் சதீஷ் ப்ரோ அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆல்ரெடி ஒரு 10 படம் பண்ண மாதிரி பண்ணியிருந்தார் இந்த படத்தில். ஸோ எவ்ரி ஷாட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒர்க் பண்ணவும் என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ எங்கேயுமே போர் அடிக்காமல் செமையாக போச்சு. சாண்டி மாஸ்டர் எல்லாருமே வந்து அவரோட டான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். டான்ஸில் எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி வந்து ஆக்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு அவர். எனக்கு செட்டில் நல்லாவே ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக நான் ஆக்ட் பண்ணேன். ஸோ ரொம்பவே தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா, கேட்குறீங்களா கேட்டேன்னா ஓகேடா சந்துரு கேட்கலான்னு. அப்போ வந்துட்டு சொன்னார். அவர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு. டப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்செல்லாம் எடுத்து வச்சான். நினச்சேன் என்னடா கதை சொல்ல போகிறேன் இல்லை அடிக்கடிக்க போகிறேன்னு. இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான். அவ்வளோதான். அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான், வெளியில் கதை திறந்து ஓடியாரான். அவன் அப்படியே வந்து ஒரு முழு படத்தை அப்படியே நடித்தே காட்டான். அவன் ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோட நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணிட்டா சந்துரு. தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல் கிரெடிட் வந்து சந்துரு தான். ஏன்னா அவன் நடித்து காட்டாப்பல, அவன் நடித்து காட்டி நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பண்ணியிருப்பேன். சந்துரு நடித்ததில் 50% நான் பண்ணியிருப்பேன். அவருக்குள்ளே வந்து டைரக்டர் இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர் வேறு அவர்.
இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது யாரை வச்சு இதில் லீடாக போகலாம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கேயுமே உள்ளே சேர்க்கல, பெருசாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல யாருமே எனக்கு. சரி இவர்கிட்ட முயற்சி பண்ணி பார்ப்போம், இவராவது நம்மளை மதிக்கிறாரா இல்லைன்னா நீயா போடா வெளியில் அப்படின்னு துரத்திடுவாரா அப்படிங்கிற பயத்தில் தான் வீட்டு வாசல் கதவை தட்டினேன். ஆனால் அவருடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருந்தது. டே வாடா உள்ளே வாடனார், பாய் ஞாபகம் இருக்கண்ணே சிவா அப்படின்னாரு. உள்ளே போனேன், போய் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்த உடனே அவருடைய வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு பயம், என்ன இருந்தாலும் நம்ம கதை நம்மளை சுற்றி பேசும்போது நல்லா தான் இருக்கும், அது வெளியில் போய் சொல்லும்போது தான் எப்படி இருக்கும் ரியாக்ஷன் தெரியும். அது அவர்கிட்ட சொன்ன வரைக்கும் அவருடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அங்கேருந்து வெளியே வரதுக்குள்ளேயே அவர் அந்த கதையை பற்றி நிறைய ஃபோனில் பேசுறது, டே இது இப்படி இருக்காடா அது அப்படின்னு, அப்படி இருக்குமாடா செம்மையாக இருந்துச்சுறாது அப்படின்ட்டு அவர் பேசுகிற ஒரு எந்தூனஸ், டே வாடா பார்த்துக்கலாம் என்ன வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வரும்போது ஒரு தனி தைரியம், இதெல்லாம் கிடைச்ச உடனே இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. இது எந்த அளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போக முடியுமோ, ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கோம். அது தேட்டரோட அந்த கும்பலாக வந்து அந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட்ஸு கத்துறது படத்தை பார்க்குறதுன்ட்டு அந்த மூடில் இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் சீரியஸ் ஹாரர் ஃபிலிம் அதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஆவ்னி சினிமாக்ஸ் நிறுவனம் சார்பில் குஷ்பு மிகவும் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் அரண்மனை 3. இயக்குனர் சுந்தர் சி இயக்கி நடிச்சிருக்கும் இந்த படத்துல ஆர்யா கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. முதல் முறையாக ஆர்யா ஹாரர் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியாக ராஷி கண்ணா, ஆண்ட்ரியா, சாக்ஷி அகர்வால்னு 3 கதாநாயகிகள் இருக்கிறாரு. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடன் இணைந்து யோகி பாபு, சம்பத்ராஜ், நளினி, மனோபாலா போன்றவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கும் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சி சத்யா, ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு யூகே செந்தில்குமார், படத்தொகுப்பு ஃபென்னி ஒலிவர் மற்றும் மக்கள் தொடர்பு ரியாஸ் கே அகமத். இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் படத்துடைய டீம் படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அரண்மனை 1, 2 நீங்கள் மற்றும் ரசிகர்கள் ஆறுதலுடன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அதோட தொடர்ச்சியாக இப்போ அரண்மனை 3 படுத்துறவங்க முன்னாடி நாங்களாம் வந்திருக்கோம். அது மாதிரி இருக்கணும், ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் இது வந்து டக்குன்னு நான் எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கான நல்ல ஸ்கிரிப்ட் அமையணும், நல்ல ஹியூமர் ஆகட்டும், ஸ்டார் காஸ்ட் எல்லாம் அமைஞ்சாதான் இந்த மாதிரி படத்துக்கான வேல்யூ வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக காத்திருந்த போது நல்ல ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் கிடச்சிது. எனக்கே ரொம்ப திருப்தியான ஒரு ஸ்கிரிப்டாக அமைஞ்சது அந்த ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் படத்தில் நல்ல ஸ்டார் காஸ்ட் எல்லாம் அமைஞ்சது. 15 நாள் வந்து ரொம்ப ஒரு கைண்டில் லென்ஸை மாட்டிட்டு ரோப்லேயே தொங்கிட்டு இருந்த ஒரு மாதிரி கஷ்டமான பல விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஆரியா நடிச்சாரு. என்னுடைய ரொம்ப நாள் நண்பர், பல நாளாக வந்து நாங்கள் 2 பேரும் படங்கள் பண்ணோட்டு பேசி கடைசியாக வந்து ஒரு ஆண்டவ மையத்தில் ஒரு வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெற்றி படமான ஒரு படத்தில் வந்து சேர்ந்துருக்கோம். தேங்க்ஸ் டு ஆர்யா. அப்புறம் ராஷிகண்ணா ரொம்ப அருமையான அழகான ஹீரோயின். இது வரைக்கும் நல்ல ஒரு பாபிடால் மாதிரி வந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சென்சுவலாக ஒரு சாங்லாம் பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறவங்க ஒரு 2 மணி நேரம் அவங்க கவலையை மறந்துட்டு ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு கொண்டு போய் அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணுங்கிறது என்னோட ஒரே நோக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அரண்மனை ஒரு பாப்புலரான ஃப்ரான்ச்சைசி. அண்ட் அதோட 3rd பார்ட்டில் நடித்தது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார் அண்ட் குஷ்பு மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் ட்ரெய்லருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் த ஆடியன்ஸ் இஸ் லவ்விங் த ரட்டா பட்டா சாங் ஸ்பெசிஃபிக்லி. I also want to talk about Arya and ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருப்பார் செட்ஸில். அண்ட் ஐ திங்க் he was also shooting for Sarpata along with it or something. He was working really hard on his diet or inspiration madri. I felt like, you know, I have to learn so much from him. And he's been a great co-star, great company, and I really look forward to working with you again, Arya. And thank you for all your love, and I hope you love the film as much as we have loved making it. இந்த படம் அரண்மனை 3 வந்து ஆக்சுவலாக சுந்தர் சார் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒரு படம் ஒன்று பண்ணலாம், வீட்டுக்கு வாங்க, ஆஃபீஸ் வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னாரு. சரி அவருக்கு பார்க்க போனேன். சார் என்ன படம் சார்? இல்லைப்பா நான் அரண்மனை 3 பண்ண போகிறேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீ அரண்மனைன்னு இல்லை, நான் எந்த பேய் படம் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது.
எனக்கு பேய் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு அதோட ஒன்றுமே பேசிக்காக பேய் படம்னாலே நான் எதுவும் பார்த்ததில்ல. இல்லை இதெல்லாம் காமெடி பேய் யாரு, நீ இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லாரு, நீ ஜஸ்ட்டு சின் டவுன் பண்ணிட்டு கண்ணு மட்டும் விரிச்சு பாரு, நீ பேய் தான் அப்படின்னாரு. சுந்தர் சி சார் வந்து அவர் கூட நிறைய ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க, செட்டில் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. சரி போனால் ஒரு 7:30 8க்குலாம் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலி ஒரு 3 இடத்துல சீன் போயிட்டு இருக்கு. உங்கள் சீன் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. அது வந்து அப்படியே எங்களை அறியாமலே நவுத்தி போய் அப்படியே 10 o'clock வரைக்கும் நைட் ஷூட் பண்ணிடுறாரு. அது அந்த ஒரு ஸ்ட்ரெயின் தெரியாது, பட் அதே சமயத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும் சார். ரியலி லவ்ட் இட் சார். ஒரு பெரிய ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள், ஒரு மெஜிஷியன் தான் நீங்கள். ஸோ வெரி ஹாப்பி. பட் எனக்கு ஷூட்டிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து விவேக் சார் தான். ட்ரெய்லராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போதும் அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ வி ஆல் ரியலி மிஸ் யூ சார். ஸோ சுந்தர் சி சார் படம்னாலே தெரியும், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ரொம்ப அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய கலகலப்பாக இருக்கும், காமெடிஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த அரண்மனை 3ல் வந்து ஹாரரும் ஈக்குவலாக இருக்கும், எமோஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி காமெடி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக இது வந்து வந்திருக்கு. அரண்மனை ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வக்கானேர் பேலஸில் நிறையா டேஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன். அவ்வளோ பெரிய பேலஸ் அது, அண்ட் பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் என்டையர் ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருக்கும் ஆப்வியஸ்லி, ஏன்னா அவ்வளோ பெரிய காஸ்ட், அவ்வளோ பெரிய க்ரூ. ஸோ 3 ஃப்ளோரில் 3 கேமரா வச்சுட்டு ஷூட் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ தேங்க்யூ சுந்தர் சி சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வினோதய சித்தம் படத்துடைய பிரஸ் மீட். அபிராமி மீடியா ஒர்க் சார்பில் அபிராமி ராமநாதன் மற்றும் நல்லமை ராமநாதன் இணைந்து தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் வினோதய சித்தம். நாடோடிகள் 2 திரைப்படத்துக்கு பிறகு நடித்து கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறாரு சமுத்திரக்கனி. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல தம்பிராமையா, சஞ்சிதா ஷெட்டி, ஜெயபிரகாஷ் மற்றும் முனிஷ்காந்த் நடிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கு மக்கள் தொடர்பு டைமண்ட் பாபு, மனு ரவி, சிங்காரவேலன் மற்றும் ரியாஸ் கே அகமத் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல படத்துடைய டீம் ஷேர் பண்ண அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இப்போ திடீர்னு என்னடானா ஒரு பேண்டமிக்ல 1.5 வருஷம் நம்ம யாருமே சினிமாவுக்கே போகாமல் வீட்டிலே இருந்தோம். எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ தான் திருப்பி சினிமா பிக்கப் ஆச்சு. அப்போ ஹீ செட் வை நாட் வி டு அ டிஜிட்டல் மூவி அப்படின்னு. ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு வைரக்கல் கிடச்சிது. அந்த வைரக்கல் யாரும் இல்லை, நம்ம டைரக்டர் சமுத்திரக்கனி. ஸோ அவர் சொன்ன கதை வந்து ரொம்பவே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக பிடிச்சது. உடனே இதை வந்து டிஜிட்டல் மூவியாக எடுத்தா என்ன, அதுவும் ஓடிடிவி பிளாட்ஃபார்ம் தான் இப்போ ரொம்பவே எல்லோரும் வீட்டில் இருந்துக்கிட்டே சௌரியமாக மாஸ்க் எல்லாம் போடாமல் அங்கே பார்க்கலாம், அதுவும் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஸோ குடும்பத்தோடு ஒரு என்ஜாய் பண்ணுற மூவினா அவருடைய கதை வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. அதோடு இல்லாமல் வினோதய சித்தம் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே அது என்ன ஒரு வினோதமான பேர் அப்படின்னு நினைக்கிறோம். இனிமேல் இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சொல்வீங்க எனக்கு டைம் இல்லைன்னு யாரும் சொல்லவே மாட்டீங்க, டைம் இருக்குன்னு சொன்னால் பயப்படுவீங்க. மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என்னன்னு கேட்கலாம். இங்கே வந்திருக்கவன் சரி, மேடையில் இருக்கவன் சரி, எங்களுக்கு சினிமாவை காதலிக்கிறது ஒன்று தாங்க தெரியும். அதுதான் என் இனம்னு சொன்னேன். இந்த இனத்தில் இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மனுஷனுடைய கவலையை மறக்கிறதுக்கு கலை வேணும். கவலையில் வாவை எடுத்துருங்க, கலை வரும். இந்த கலையினுடைய தலைமகளாக இருக்குது சினிமா. அந்த சினிமாவில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வினோதய சித்தமில் வந்து நான் பார்ட் ஆஃப் திஸ் மூவின்னா எனக்கு சச் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ஏகா சார் டிஓபி பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து சார் என்ன நினச்சாங்களோ அப்படியே எப்படி ஸ்கெட்ச் பண்ணாங்களோ அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸோ வந்து ரீரெக்கார்டிங் வந்து நம்ம படம் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அந்த ரீரெக்கார்டிங்கோட பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வேறு மாதிரி அமேசிங் ஃபீலிங் சார். அண்ட் இட்ஸ் டன் அ கிரேட் ஜாப். சமுத்திரக்கனி சார் ஸ்பெஷலி அவர் கூட பக்கத்தில் நின்றுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது பயமா இல்லை எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை நர்வஸாக தெரியாது. பிகாஸ் ஏன்னா அவரோட ஒரு லுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டைலாக் சொல்கிறதே தேவையில்லை, அப்படியே ஒரு லுக்லேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இட் வாஸ் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக சமுத்திரக்கனி சார். அண்ணா ஒரு 5 கதை சொல்லுங்கள், அதில் 3 கதை பண்ணுவோம் அப்படின்னா 25 நிமிஷம் டைமு.
அங்கங்கே இருந்து ஜூமில் வருவாங்க. எனக்கு ஜூம்னா ஒன்றும் தெரியாது, அந்த ஏரியாவே தெரியாது. சரி ஏதோ ஒன்று காலம் மாறுது நம்மளும் மாறுவோம்னு சொல்லி ஒரு 5 கதையை சொன்னேன். 5 கதையை சொல்லிவிட்டு அதில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு 3 நிமிஷம் மிச்சம் இருந்துச்சு. அந்த 3 நிமிஷத்தில் இதை சொல்லுவோன்னு சொன்னேன். அதெல்லாம் நிப்பாட்டு, இது ஓகேன்ட்டாங்க. அதுதான் நேரம். இது நேரம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அப்புறம் ஐயா அம்மா அவங்க 2 பேர்கிட்ட இந்த கதையை சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக அவ்வளவு அழகாக ரிசீவ் பண்ணாங்க. இதை இப்படியே எடுத்துகிட்டு போதும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்படியே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இனிமேல் நீ என்ன பண்ணனாலும் சரி நம்ம கம்பெனியில் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? பாலுமேந்திரா சார் சொல்லுவார், ஒரு சாதாரண கதையை டைரக்டர் இயக்குவான், ஒரு நல்ல கதை இயக்குனரை இயக்கும் அப்படின்னு. அப்படி எங்கள் எல்லாத்தையும் இயக்கி எங்களை கஷ்டப்படுத்தி எங்களுக்கு உள்ளேருந்து ஒரு நல்ல விஷயமா வெளிவந்திருக்கு இந்த வினோத சித்தம். நம்புகிறேன், பாருங்கள். நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கோல்மால் படத்துடைய படப்பூஜை. ஜாக்வா ஸ்டுடியோ சார்பில் வினோத் ஜெயன் மிகவும் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் கோல்மால். கன்னடத்துல தொடர்ந்து 7 வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பொன் குமரன் 2வது முறையாக தமிழ்ல இயக்கும் திரைப்படம் தான் கோல்மால். இந்த படத்துல கதாநாயகர்களாக ஜீவா மற்றும் மிர்ச்சி சிவா நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியாக பாயல் ரஜ்பூத் மற்றும் தானியா ஹோப் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அருள்தேவ். மேலும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல சோனியா, சஞ்சனா சிங், மனோபாலா, ஆடுகளம் நரேன், மொட்ட ராஜேந்திரன் போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு மக்கள் தொடர்பு நிக்கில் முருகன். இப்ப அந்த படத்துடைய படப்பூஜையில படத்துடைய டீம் படத்தை பத்தி என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். I am very excited to work with Jiva sir. Hello, hi. And Mirchi Shiva sir, everyone actually, I'm so sorry, I'm bad with names, but yeah, I'm feeling fortunate to work with such an amazing production house and such a brilliant team. Thank you. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, தமிழில் படம் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கன்னடத்துலேருந்து எனக்கு படம் வரும்னு அங்கே போய் பண்ணிவிடுவேன். இந்த முறை இந்த கோவிட் வந்ததுனால இங்கே தயாரிப்பாளர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி கதை சொல்லும்போது வினோத் ஜெயின் சாருக்கு காமெடி கதை சொல்லி அவரை கொஞ்சம் சிரிக்க வச்சிடலாம். சிரிப்பு யாரையும் அடக்க முடியாது, சொன்னால் சிரிச்சு தான் ஆகணும். ஸோ சிரிப்பாக ஒரு கதை சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், சார் இது கொஞ்சம் செலவாகும், நான் ஒரு பேய் கதை வச்சுருக்கேன், அதை சொல்கிறேன் சார் அப்படின்னா. பேய் கதையும் கேட்டார். கேட்டுட்டு பேய் கதையை 2வது பண்ணலாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொன்னீங்களே அந்த கதையே பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாரு. Really looking forward to work with Jiva, Shiva. I think gonna work with friends after a very long time. Sanjana is there and really looking forward. Thank you so much. Golmaal பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் மீட் பண்ண டைமில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு கதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. So happy and thank you so much sir having me on board. அதே மாதிரி ஜீவா சார் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கு, திருப்பி ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Thank you and my best friend Sonia Agrawal. I'm so excited to work with her and entire crew. இந்த படம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபிலிம். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் சிவா, ஹாப்பி டு ஒர்க் வித் பாயல், வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் தானியா அண்ட் சோனியா. லைக் எல்லாமே ஒரே சஞ்சனா, எல்லாருமே ஒரே ரைமிங்கில் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அவர் தான் பண்ண போகிறேன். இந்த ஃபோன் பண்ணார், பிரதர் கதை சூப்பராக இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே கலகலப்பட்டு மாதிரி நம்ம எல்லாம் இப்போ கோல்மால் மொரிஷியஸ், கோல்மால் 2 லண்டன், கோல்மால் 3 அமெரிக்கா, அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸ் மீட்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் புக்கெலாம் தராங்க, இது வரைக்கும் நம்ம பண்ணதில் அவ்வளோவா அதெல்லாம் தந்திருக்கவே மாட்டாங்க. ஷூட்டிங்லேயே பார்க்க மாட்டோம், பூஜையிலே இருக்குது. சந்தோஷம். அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் இங்கே இருக்காங்க, பாயல் ஜி மேடம். ஓகே, தானியா, ஹலோ, ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா, எல்லாருக்கும் நன்றி. நம்ம கோலிவுட்ல நடந்த சுவாரஸ்யமான அத்தனை சினிமா நிகழ்வுகளையும் இன்னைக்கு நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வாரம் கோலிவுட்ல சினிமால நடக்கக்கூடிய அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்களை சந்திக்கிறேன். அன்லைன்ஸ் பாய் ஃப்ரம் நிவேதா. இது கோலிவுட் ஸ்டுடியோ.